கோகோமேக்ஸ் உபயோகப்படுத்தின பிறகுங்க இந்த சைஸில் காய் வந்து எனக்கு வருது. இது உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடிங்க பூரா சொறி சொறியாக வரி வரியாக மட்டையே உரிக்க முடியாதுங்க. மட்டை உரிக்கிற ஆள் இதை வந்து கழிச்சிருவா, எங்களால் முடியாதுங்க அப்படின்னு. நாங்கள் ரெண்டாக உடச்சி பருப்பை சேல்ஸ் பண்ணுவோங்க. இப்போ ரெண்டாக உடைக்கிற வேலையே இல்லைங்க. 100க்கு ஒரு 2 காய் 3 காய் தான் வருது. ரெண்டாவது குறும்பை உழுகிறது இல்லைங்க. இப்போ காய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நான் 36 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேனுங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 12 ரூபாய்க்கு மேலே எடுக்க மாட்டாங்க. ஒரு ரீசன் விலை ஏறிடுச்சு. விலை ஹையாக இருந்தப்பமும் உங்களுக்கு இந்த ரேட் வராதுக்கு முன்னாடி 12 ரூபாய்க்கு மேலே நான் கொடுத்துருல்லைங்க. இப்போ போன மாதம் 36 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ நாம் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 50 ரூபா ஆகுது. 50 ரூபாயில் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி தேங்காய் வைக்கிற விலைக்கு 2 தேங்காய் காசு தான் வந்து அதுக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு 10 குறும்பை எச்சா பிடிச்சதுன்னா நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்குது இல்லைங்க. ஒரு நல்ல லாபம் வருது. சார், என் பேர் மணியனுங்க. ஆக்சுவலாக நான் வந்து விவசாயம் பார்க்குறேன். எல்ஐசி ஏஜென்ட்டாகவும் இருக்கிறேங்க. எல்ஐசியில் ஒரு 33 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். சேர்மன் கிளப் மெம்பராக இருந்துட்டு இப்போ நான் விவசாயத்தையும் பார்த்துக்கிறேன், அந்த தொழிலையும் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு 220 தென்னை மரம் இருக்குதுங்க. எல்லாமே இது வந்து நாட்டு ரகம், நெட்டை ரக மரங்க, குட்டை ரகம் இல்லைங்க. இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சுங்க. கோகோமேக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காய் ரொம்ப சிறுசாக இருக்குங்க. பருப்பு திக்னஸ் கம்மியாக இருக்குது. யூடியூப் மூலமாக நான் பார்த்து ஏபிகேஎஸ் ஆர்கானிக் ஃபார்ம் திருப்பூரில் அவங்க மூலமாக நான் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேனுங்க. மாதத்தில் உங்களுக்கு ஒரு தடவை இது யூஸ் பண்ணுறோம். ஒரு மரத்துக்கு ஒரு 100 மில்லி கொடுக்குறோங்க. இப்போ தொடர்ந்து நான் இப்போ ஒரு 6 மாதமாக வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காய் நல்லா பருமனாக இருக்குது. குறும்பைகளில் உழுகிறது இல்லைங்க. காய் உள்ளே வந்து பருப்பு நல்லா வெயிட் வருதுங்க. மரங்களும் வந்து கலர் மாறிடுச்சுங்க. நல்லா கருகருன்னு வயலில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. இது நாம் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 50 ரூபா ஆகுது. 50 ரூபாயில் ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி தேங்காய் வைக்கிற விலைக்கு 2 தேங்காய் காசு தான் வந்து அதுக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு 10 குறும்பை எச்சா பிடிச்சதுன்னா நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்குது இல்லைங்க. ஒரு நல்ல லாபம் வருது. அதனால் தொடர்ந்து இதை நான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க. நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் திருப்தியாக நம்புகிறேன். வாரத்தில் 3 நாள் பிஸ்னஸ் பார்க்குறேன், 3 நாள் தோட்டத்தை பார்க்குறேனுங்க. நல்லா இருக்குதுங்க சார். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நல்ல மகசூல் எதிர்பார்க்கலாம் சார். அவ்வளோதாங்க. 2 நாளைக்கு கேப் விட்டு, இன்றைக்கி தண்ணி விட்டோம்னா ஒரு 2 நாள் கேப் விட்டு 3ஆவது நாள் தண்ணி விடுவோங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போகுது. நான் 3 நாளைக்கு ஒருக்கா காரணம் வந்து மரங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 100 அடி 70 அடி 80 அடியில் இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் பட்டு உங்களுக்கு தண்ணி ட்ரை ஆகி போகுது. அதனால் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா விட்றேன். பெருசாக ஒன்றும் குறும்பை வந்து உழுகிறது இல்லைங்க. அதிகமாக தண்ணி விட்டால் குறும்பை உழுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. அது நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த மரத்தோட சைஸை பொறுத்து, உயரத்தை பொறுத்து ஊடு பயிர் எதையா போட்டிருந்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு. அந்த சத்தை பூரா அதை எடுத்துக்கு மரத்துக்கு சத்து கிடைக்காது. அதனால் தென்னை மரத்துக்குள்ள ஊடு பயிர் போடுறத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கு.